கிட்னி வேலை செய்யறதுக்கு ஒரு விதமான பவர் தேவைப்படும். சரியா? அப்போ அந்தந்த உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு இந்த 7 சக்கரங்கள்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த எனர்ஜி டிஸ்பர்ஸ் ஆனாதான் உங்களுக்கு அந்த இந்த உறுப்புகள் கரெக்டாக வேலை செய்யும். அப்படிங்கிற மந்திரம் மட்டும் நீங்கள் சொன்னீங்களாலே போதும், அந்த த்ராட்டுக்கு வேணுங்கிற அந்த எனர்ஜியை வந்து ஆட்டோமேட்டிக்காக செக்ரேட் ஆகிடும். டிப்ரெஷன், நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாதது, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் 90% ஆஃப் த எயில்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வியாதிகள் வருது. ஸோ கடைசிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரங்களை சீராக இயக்கிறதுக்கான உணவு முறைகளும் அதற்கான பயிற்சிகளும் செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மனசும் சரி உடலும் சரி நல்ல சீரா ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்புல இருக்க 7 சக்கரங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதோட பயன்கள், அது என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாருத்ரா குருஜி அவர்களை பார்க்க வந்திருக்கோம். இப்ப நம்ம குருஜியை பார்த்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் குருஜி. நமஸ்காரம். குருஜி, 7 சக்கரங்களை பத்தி சொல்லுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆதார சக்தி மையங்களை தான் நம்ம வந்து சக்கராஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த ஒவ்வொரு சக்கராஸ், அதாவது பேஸ்ல இருக்கக்கூடிய நம்ம பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்பைன், நம்மளோட முதுகு தண்டுவடம் எண்டாக ஆகக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பேர் மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றோம். சரியா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞை, சகஸ்ரார். சரியா? இந்த 7 தான் சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை இன்னொரு விதமா நம்ம சொல்றது தான் சக்கரங்கள் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் சக்கரங்கள் உடம்புல இருக்குன்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு சுழற்சி இருக்குமோ, ஒரு சக்கரங்கள் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. பட் இது எல்லாமே ஒரு சக்தி மையம். அங்கிருந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் வேணுங்கிற எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சக்கரங்கள். பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். சரியா? குருஜி, இப்போ நீங்க சக்கரங்கள் வந்து ஒரு அந்த உறுப்புகளுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? சரி, ரைட். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு எனர்ஜி பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ நீங்க உதாரணமா மணிப்பூரகம் எடுக்கிறீங்க. சரியா? மணிப்பூரகம் எங்க இருக்கு? தொப்புளுக்கு 2 இன்ச் மேல இருக்கு. சரியா? அப்போ அந்த பகுதியில உடம்புல வேற என்னென்ன இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிறுகுடல், பெருங்குடல், லிவர், இந்த மாதிரியான உறுப்புகள் இருக்கு. விஷுத்தின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கு? உங்களுக்கு வோக்கல் கார்டு, அந்த மாதிரியான உறுப்புகள் இருக்கு. இப்போ இந்த உறுப்புகள் எல்லாம் இயங்குறதுக்கு ஒரே மாதிரியான பவர் தேவையில்லை. இதை நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு ஃபேக்டரிக்கு எவ்வளோ கரண்ட் வேணும்? சரியா? ஒவ்வொரு விதமான ஃபேக்டரிக்கு ஒவ்வொரு விதமான கரண்ட் தேவைப்படும். சரியா? ஒரு பேசிக்காக மெஷின்ஸ் மட்டும் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் பவர் இருந்தால் போதும். ஹெவி மெஷின்ஸ் போட்டிருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட பவர் வேணும். சரியா? வீடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் போதும். சரியா? அப்போ பாருங்க, ஒரே எனர்ஜி சப்ளை தான், ஒரே கரண்ட் தான். ஸோ அந்தந்த இயக்கத்துக்கு தேவையான கரண்ட் வந்து அதுக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ இதே தான் இந்த சக்கரங்களும் பண்ணும். அந்தந்த உறுப்புகளுக்கு என்ன சக்தி வேணும், அது இயங்கறதுக்கு, கரெக்டாக இயங்கறதுக்கு என்ன சக்தி வேணுமோ அதை கொடுக்கறது தான் அந்த சக்கரங்களோட வேலை. சரியா? அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், இந்த உறுப்புகளுக்கு, இந்த சக்கரங்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இதுதான் நம்ம பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கக்கூடிய சக்தி. ஆக்சுவலா நீங்க சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தியும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, இது நீங்க வேணும் வேண்டானாலும் உங்க தலைக்கு மேல இருக்கக்கூடிய சகஸ்ராரம் வழியா உங்களுக்கு எனர்ஜி வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த எனர்ஜியும் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியும் சேர்ந்து உங்களுக்கு இந்த உடம்புக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியா, ஒரு தேவையான எனர்ஜியா வருது. இந்த உறுப்புகள் இந்தந்த அளவுக்கு வேலை செய்யணுங்கிறது அந்தந்த சக்கராஸ்ல இருந்து டிஸ்பர்ஸ் ஆகக்கூடிய எனர்ஜி. சரியா? லங்ஸுக்கு இயங்கிறதுக்கு ஒரு விதமா தேவைப்படும், லிவர் வேலை செய்யறதுக்கு ஒரு விதமான பவர் தேவைப்படும், கிட்னி வேலை செய்யறதுக்கு ஒரு விதமான பவர் தேவைப்படும். சரியா? அப்போ அந்தந்த உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு இந்த 7 சக்கரங்கள்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு அந்த எனர்ஜி டிஸ்பர்ஸ் ஆனாதான் உங்களுக்கு அந்த உறுப்புகள் கரெக்டா வேலை செய்யும்.
அப்போ இந்த சக்கரங்கள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான எனர்ஜி எப்படி கிடைக்கும்? அதனால என்ன பாதிப்புகள் இருக்கலாம்? அதுதான் வந்து நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கான காரணம். ஓகே. சரியா? நம்ம உடம்புல வரக்கூடிய வியாதிகளுக்கு பெரும்பாலான பகுதி, ஓகே, சரியா, 90% விழுக்காடு சைக்கோசோமேட்ரிக் டிசீசஸ் சொல்லுவாங்க. ஓகே, சரியா? 90% வியாதிகள் நமக்கு வரக்கூடியது எல்லாமே மனம் சார்ந்ததுனால வரக்கூடியது. கரெக்ட். சரியா? நம்ம ஏற்படக்கூடிய டிப்ரெஷன், நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, இல்ல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாதது, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் 90% ஆஃப் த எயில்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய வியாதிகள் வருது. பாக்கி 10% தான் வெளியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜியோ, இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய பொல்யூஷன்னாலேயோ, வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஃபுட்டில், இது எல்லாமே 10% தான். ஓகே, சரியா? ஸோ நீங்கள் இந்த எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும்னு சொன்னாக்கா சக்கரங்கள் சீராக இயங்கணும் ஆக்சுவலாக. சரியா? பொதுவாக வந்து 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தலைக்கு மேலேயும் 14 சக்கரங்கள் இருக்கு. நம்மளோட பாதத்துக்கு கீழே ரூட்டட் அப்படின்னு சொல்லுவோம், டீப் ரூட்டட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அங்கேயும் உங்களுக்கு 14 விதமான சக்கரங்கள் இருக்கு. சரியா? ஸோ இது இப்போ ஒரு மனித பிறவியா இருந்துட்டு நம்ம வந்து இத்தனையும் எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஆராயிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாத்தியமற்ற விஷயம். ஸோ கடைசிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரங்களை சீரா இயக்கிறதுக்கான உணவு முறைகளும் அதற்கான பயிற்சிகளும் செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மனசும் சரி உடலும் சரி நல்ல சீரா ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே குருஜி, இப்போ வந்து 7 சக்கரங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி சீரா வச்சுக்கலாம், அதுக்கு என்னென்ன பயிற்சி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய இருக்குமா. இதுல வந்து மூல மந்திரங்கள் இருக்கு, பீஜ மந்திரங்கள் இருக்கு, முத்திரைகள் இருக்கு. சரியா? ரொம்ப சிம்பிளா இப்போ உங்களுக்கு இப்போ தொண்டை குழியில பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஹம் அப்படின்னு சொல்லி மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நீங்க டெய்லி ஒரு 54 தடவை சொன்னீங்கன்னா போதும். உங்களுக்கு ரொம்ப நாளா த்ராட்ல இன்ஃபெக்ஷன் இல்ல, உங்களுக்கு கம்யூனிகேஷன் கரெக்டா இல்ல, பாருங்க இப்போ இந்த விசுத்தி சக்கரம் சொல்றோம். சரியா? கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. சரியா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சக்தி மையத்தோட வேலை என்னன்னா, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதுல்ல? கேக்குது. என்னால தெளிவா பேச முடியுதுல்ல? ஒரு சிலருக்கு மனசுல இருக்கும், பேச வராது. சரியா? கம்யூனிகேஷன்ல விட்டுடுவாங்க. சரியா? அப்போ அந்த மந்திரம் நீங்க அப்படிங்கிற மந்திரம் மட்டும் நீங்க சொன்னீங்கனாலே போதும், அந்த த்ராட்டுக்கு வேணுங்கிற அந்த எனர்ஜியை வந்து ஆட்டோமேட்டிக்கா செக்ரேட் ஆயிடும். இந்த சக்கரங்கள் எப்படி ரிலேட் ஆயிருக்கு, எப்படி இந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்னா, நமக்கு வந்து சுரபிகள் இருக்கும் உடம்புல. சரியா? அந்த சுரபிகள்லாம் ஹார்மோன்ஸ் சுரக்கணும். சரியா? அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்தந்த உறுப்பை இயங்க வைக்குது. சரியா? இப்ப இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டா சுரக்கணும்னு சொன்னாக்கா, இந்த சக்தி மையத்துல இருந்து அதுக்கு உங்களுக்கு சுரபிகள், நாளமில்லா சுரபிகள், அந்த மாதிரி நிறைய சுரபிகள் இருக்கு நம்ம உடம்புல. சரியா? அந்த சுரபிகள்ல சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டா செக்ரீட் ஆச்சுனாலே எல்லாமே கரெக்டா. எங்கேயாவது சொதப்பும் போதோ, எங்கேயாவது உங்களுக்கு அது கரெக்டா வரல அப்படிங்கும் போது தான் நமக்கு இந்த பாடியில எயில்மெண்ட்ஸ் வருது, பாடியில வந்து பிரச்சனை வருது. சரியா? இதை இயக்கிறது நார்மலா நீங்க பீஜ மந்திரம் சொன்னாலே போதும். இன்னைக்கு நிறைய இருக்கு, நெட்லயே அவைலபிள். ரைட்டா? அதுக்கான தனியா ஃபுட்ஸ் இருக்கு, அதுக்கான பீஜ மந்திரங்கள் இருக்கு, முத்திரைகள் இருக்கு. ரைட்டா? நீங்க எதை வேணா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒண்ணு கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த சக்கரங்கள் வந்து கரெக்டா வேலை செய்யும். ஓகே குருஜி, பயிற்சிகளை பத்தி நல்லா சொல்லிட்டீங்க. இப்ப என்ன மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் சாப்பிடலாம் நம்ம இந்த சக்கராஸ் எல்லாம் நல்லா சீரா வச்சுக்கிறதுக்காக? இல்ல, நான் ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லுவேன்னா, இப்ப மூலாதாரம் நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து 7 கலர் சொல்றோம். எதுக்கு? விப்ஜிஆர் அப்படின்னு சொல்றோம். விப்ஜிஆர் வேற இதுல இருக்கு, ரெயின்போல இருக்கு. ரைட்டா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். கரெக்டா? இப்போ இதை வந்து ஏன் நம்ம இந்த சக்கராஸ் கூட கனெக்ட் பண்ணாங்க? வானவில்ல இருக்கக்கூடிய வண்ணங்களை வந்து எதுக்கு வந்து சக்கராஸ் கூட கனெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலையும் அதே மாதிரியான அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம உடம்புலையும் அதே மாதிரியான வண்ணங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போறது. சரியா? அப்போ இந்த உணவு முறைகள் நீங்க அந்தந்த உங்களுக்கு மூலாதாரத்தில் பிரச்சனையா ரெட் கலர் பேஸ்டு நீங்க வந்து எதை சாப்பிட்டீங்கனாலும் ஓகே. ரொம்ப சிம்பிளா ரிலேட் பண்ணி. புரியுது. சரியா? அப்ப நீங்க ப்ளூ கலர்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க, ப்ளூபெர்ரி சாப்பிட்றீங்கன்னு சொன்னாக்கா அது தொண்டைக்கு நல்லது. சரியா? இழந்த பழம் வந்து தொண்டைக்கு நல்லது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அந்த நவா பழம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே கருநீல கலர்ல இருக்கும். சரியா? அதுவும் உங்களுக்கு வந்து தொண்டைக்கு நல்லது. ஸோ நீங்க அது ரொம்ப இயற்கையே அதுவே கொடுத்துருக்கு.
ஓகே. சரியா? நீங்கள் அந்தந்த வண்ணங்கள் இருக்கிற உணவு சாப்பிட்டீங்கனாலே, அதிகமாக உட்கொண்டீங்கனாலே, உங்களுக்கு என்ன வியாதி இருக்கோ உங்களோட ஃபிசிஷியனோட இதையும் எடுத்துட்டு, ஒரு ஒப்பீனியன் எடுத்துட்டு, இந்த உணவு முறைகளும் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது மிகச்சிறந்த முறையில் உங்களோட சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே குருஜி. இப்போ நம்ம போடுற உடைகளோட நிறங்கள் இருக்குல்ல, அதுக்கும் நம்மளோட சக்கராவும் ஏதாவது ரிலேட் ஆகுமா குருஜி? உணவு முறைகள் ஒண்ணு, உடைகள்ல நீங்க வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட சக்கராவை எந்த விதத்திலையும் அது டிஸ்டர்ப் பண்ணாது. சரியா? ஆனா ஆறாவை டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே. சரியா? எப்படி உங்க உடம்புக்குள்ள முதுகு தண்டுவலத்துல 7 சக்கரா இருக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி நம்ம உடம்பு இது ஸ்தூல உடம்புன்னு சொல்றோம். சரியா? இதை சுத்தி ஒரு ஆறா இருக்கும். நம்ம உடம்ப சுத்தி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு. சரியா? அதுவும் அகெயின் ஒவ்வொரு லேயரா இருக்கும். ஒரு 6-7 லேயர்ல இருக்கும். சரியா? அப்ப நம்ம போடக்கூடிய கலர்ஸ், நம்ம போடக்கூடிய வண்ணங்கள், உடைகள்ல இருக்கக்கூடிய வண்ணங்கள் நம்மளோட ஆறாவை பாதிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓகே. சரியா? நமக்கே தெரியும், ஒரு சில ட்ரெஸ் போடும்போது கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவோம், ஒரு சில ட்ரெஸ் போடும்போது எனர்ஜி லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். நாம நினைப்போம் சட்டை நல்லா இல்ல இந்த சட்டை நமக்கு நல்லா இல்ல இந்த சட்டையில நம்ம நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். உண்மை என்னன்னா, நீங்க எந்த ட்ரெஸ் போடும்போது டல்லா ஃபீல் பண்றீங்களோ அது உங்களோட ஆறா எனர்ஜியை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அது ஆறாவை தான் டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர சக்கரங்களை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. குருஜி, இப்ப நீங்க பொதுவான பயிற்சிகளை பற்றியும் உணவு முறைகளை பற்றியும் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க தனியா ஏதாவது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு, இப்போ என்னோட உடல்ல இந்த மாதிரியான இது இருக்கு, இல்ல எனக்கு இது தேவை இருக்கு, இந்த சக்கராவை நான் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க தனியா எதுவும் பயிற்சிகள் எல்லாம் வச்சிருக்கீங்களா குருஜி? பயிற்சியா கொடுக்குறோம். இன்னும் டீப்பா கத்துக்கணும்னா கத்துக்கலாம். இதை எப்படி பிரிச்சிருக்கோம்னா, ஒரு 21 நாள் கிளாஸா பிரிச்சிருக்கோம். ஓகே. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா முதல் 7 நாட்கள் கழிவு நீக்க பயிற்சி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க, எந்த மனநிலையில் இருக்கீங்க, ஸோ அது எதுவுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்கணும். ஃபஸ்ட்டு மனதிலிருந்தும் நீக்கணும், உடல்லேருந்தும் நீக்கணும். சரியா? அதற்கான முதல் 7 நாட்கள் பயிற்சியாக இருக்கும். 2வது 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தம் செய்த இடத்த எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ நீங்கள் ஒரு இடத்த சுத்தம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் போடுவீங்க, எனர்ஜைஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி 2வது 7 நாட்கள் நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் இருக்கும். 3வது 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜைஸ் பண்ணினதை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது. இப்போ மூலாதாரம் நமக்கு அங்கே சுத்தம் பண்ணியாச்சு, அங்கே வேணுங்கிற விஷயங்களையும் கொடுத்தாச்சு, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது தான் இதற்குண்டான பீஜ மந்திரங்களும் இதற்கான முத்திரைகளும் தனியாக ப்ராக்டிஸாக அடுத்த 7 நாள் கொடுக்குறோம். இதெல்லாம் போக 21 நாள் பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறீங்க, உண்மையாகவே உங்களுக்கு அதில் எவ்வளோ ஒரு ஆழமான புரிதல் இருக்குது, அதில் உங்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குது, அதை நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ரிசல்ட் அமையும். அதான் சொன்ன மாதிரி எந்த பயிற்சியிலையுமே நீங்கள் சேர்றதுனால உங்களுக்கு எந்த விஷயமும் மாறிடாது. கண்டிப்பாக. சரியா? அதை நீங்கள் எவ்வளவு ஸ்ரத்தையாக ஆத்மார்த்தமாக ஆழ் மனசுல பதிய வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குருஜி, 7 சக்கரங்களை பத்தி ரொம்ப அருமையா எல்லாமே எங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கீங்க. பயிற்சியை பத்தியும் சொல்லியிருக்கீங்க. இந்த பயிற்சியை கண்டிப்பா எங்களோட பார்க்குற ஃபாலோவர்ஸ் பார்த்து அவங்க பயன்பெறணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி குருஜி. நமஸ்காரம். நமஸ்காரம்.